வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சமீபத்தில் மத்திய அரசாங்கம் நடத்திய அந்த ஒரு யூபிஎஸ்சி தேர்வில் மத்திய அரசாங்கம் நடத்திய அந்த யூபிஎஸ்சி தேர்வில் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஒரு சர்ச்சையானது கிளம்பி இருக்கிறது. அந்த சர்ச்சை என்னவென்றால், இந்த மாதிரி பெரியார் குறித்த ஒரு கேள்வி. பெரியார் குறித்த ஒரு கேள்வி ஒன்று சமீபத்தில் நடைபெற்ற யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்டது. அந்த கேள்வி கேட்கப்பட்ட விதம் தவறு என்று சர்ச்சை கிளம்பி இருக்கிறது. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரியார் அப்படின்னு சொல்லாம அவருடைய பெயரை சொல்லி ராமசாமி நாயக்கர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ராமசாமி நாயக்கர் அவர்கள், சரிங்களா, பெரியாரினுடைய அந்த இயற்பெயர் ராமசாமி நாயக்கர். இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ராமசாமி நாயக்கர் அவர்களாக தான் வாழ்ந்தார். அவருடைய காலத்திற்கு பிறகு அவரை அவருக்கு பெரியார் என்ற ஒரு பட்டம், ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இளையராஜா அவர்கள் இந்த இளையராஜா பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் அவரை நம்ம சொல்றது இசைஞானி அப்படின்னு சொல்றோம். நம்ம இசைஞானி அப்படின்ற ஒரு அடைமொழி நம்ம கொடுத்துருக்கிறோம். அதே இளையராஜா அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இசைஞானின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரு நார்த் இந்தியனோ இல்லை ஒரு ஃபாரினர்ஸோ இல்லை தமிழ்நாடு தவிர வேற ஸ்டேட் பீப்புளோ அவரை இளையராஜா அப்படின்னு தான் அவரை அடையாளம் காண்பார்கள் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஜாதி மறுப்புக்காக போராடிய அந்த ஒரு தலைவருக்கு ஜாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி விட்டது மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஜாதி பெயரால் அவருடைய பெயருக்கு பிறகு அந்த ஜாதியை பயன்படுத்தி மீண்டும் அவரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ இவ்வளவு தூரம் சொல்லக்கூடிய மக்கள் அன்று பெரியாரினுடைய திரைப்படம் பெரியாரினுடைய அந்த வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டது. பெரியாரினுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. வெளியிடப்படும் பொழுது ஒரு சில விஷயங்களை நான் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த பெரியார் திரைப்படம் அது வெளிவருவதற்கு மிக காரணமாக இருந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அனைவருமே அன்றைக்கு காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த படத்தினுடைய அந்த தலைப்பிலே பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும் சின்சியர் தேங்க்ஸ் டு அப்படின்ற அந்த வாசகங்கள் எல்லாமே வரும். அதில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட அந்த பெரியாரினுடைய திரைப்படம் அதனுடைய தமிழ் வெர்ஷன்ல as per the சென்சார் சர்டிபிகேட்ல என்ன டைட்டில் இருக்கும்னா பெரியார் அப்படின்னு தான் இருக்கும். தமிழ்நாட்டில் இந்த பெரியார் திரைப்படத்தினுடைய அந்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியார் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? அதனுடைய சென்சார் சர்டிஃபிகேட் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த திரைப்படம் மற்ற மாநிலங்களில் வெளியிடப்பட்ட விதம், உதாரணமாக தெலுங்கு மொழியில் ஆந்திராவில் வெளியிடப்பட்ட அந்த வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பு எப்படி இருக்கும்னா, as per the சென்சார் சர்டிஃபிகேட் என்ன போட்டிருக்கோம்னா ராமசாமி நாயக்கர் அப்படின்றது அதில் இடம்பெற்றிருக்கும். ராமசாமி நாயக்கர் அப்படின்றது. அப்ப இந்த ஒரு விஷயத்துல இப்ப என்னன்னா, நீங்க பெரியார் திரைப்படத்தை எடுத்து அதை வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்தும் பொழுது மிக முக்கியமாக அது ஒரு என்ன சொல்றது, அவரை சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம். மிக முக்கியமாக அதை நீங்க கவனம் செலுத்தி எடுத்திருக்கிறீர்கள். அந்த திரைப்படத்துல கூட நீங்க தமிழ் வெர்ஷன்ல பெரியார் அப்படின்ற பயன்படுத்திருக்கீங்க. ஆனா அதே நேரத்துல தெலுங்கு வெர்ஷன்ல அவருடைய பெயரை சொல்லி ராமசாமி நாயக்கர் அப்படின்றத நீங்க பயன்படுத்திருக்கிறீங்க. இது எதனால அப்படின்ற விஷயத்த இங்க இருக்கவங்க எல்லாம் முதல்ல இதுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்த விஷயம்தான் வெளியில போகும். இந்த விஷயங்கள் தான் வெளியிலே செல்லும். ஏன்னா கவர்மெண்ட் சென்சார் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சம்பந்தப்பட்ட விஷயம். சரிங்களா? இப்போ அப்ப தமிழ்நாட்டில் பெரியாருன்னு சொன்னா தெரியும். இது இந்த கொஸ்டின் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லா கேட்கப்படக்கூடிய கேள்வி. இப்போ ஒரு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு பெரியாருன்னு சொன்னா தெரியுமா? தெரியாது. ஏன்னா
அவன் அதை ராமசாமி நாயக்கர் அப்படின்றத அவர் படிச்சிருக்கிறார்னு அர்த்தம். இந்த ராமசாமி நாயக்கரை பத்தி அவர் தெரிந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஏன்னா அவர் வந்து ஒரு கர்நாடகா மண்ணில் பிறந்தாலும் அவர் அதிகமாக வாழ்ந்து புகழ்பெற்று சிறப்பாக இங்க விளங்கினது வந்து தமிழ்நாட்டில் தான். அப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைவரை வந்து பிற மாநிலங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற அடிப்படையில் அந்த கேள்வியை வந்து கேட்டிருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இப்ப பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ராமசாமி நாயக்கர் அப்படின்ட்டு பிற மாநிலத்தில் சேர்ந்தவர்களுக்கும் அது தெரிய வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படி கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீங்களே ஒரு திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்திற்கு நீங்கள் வெளியிடும் பொழுது, ஏன்னா அந்த திரைப்படத்துல வந்து எல்லாருடைய பேரும் இருக்கிறது, வீரமணி அவருடைய பெயரும் இருக்கிறது, அவர் சின்சியர் தேங்க்ஸ் டு அப்படின்னு சொல்லி வீரமணியுடைய பெயரும் இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நீங்களே வந்து அன்றைக்கு அந்த பெரியாருடைய அந்த டைட்டிலுக்கு வந்து ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தான் நீங்க அதை வந்து நீங்க வெளியிட்டிருக்கிறீங்க. ஸோ இதுதான் அதற்கு உண்டான ஒரு விடை. தமிழ்நாட்டில் தான் பெரியார் என்றால் தெரியும், பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது தெரியாது என்பதன் அடிப்படையில் தான் நீங்கள் அந்த பெயரை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது இங்கே புலனாகிறது. நன்றி நண்பர்களே.